வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஊட்டிக்கு வந்திருக்கோங்க இல்லையா? ஊட்டி தானே? ஊட்டி தான். ஊட்டின்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேலேயே ஏறியாச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா, அது என்ன கோயில்? அச்சநாதன். அச்சங்கோயில் ஆண்டவனே. அச்சங்கோயில் ஆண்டவனே, அப்பதான் புரிஞ்சு. இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து அச்சங்கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. அச்சங்கோயிலுக்கு போறது பாத்தீங்கன்னா அங்க கோயிலுக்கும் போயிட்டு அங்க வந்து குளிக்க போறோம். சரிங்களா? அங்க வந்து செம்மையா தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆறு இருக்காமா. அங்க நம்ம போறோம் இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்துங்க இதுவரை நாங்க வந்ததே இல்லை. இதுவரையும் அதாவது எல்லாம் தாத்தா அப்பத்தாலாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இங்க குற்றாலம் அத்தனை தடவை வந்திருக்கோம். போறப்பெல்லாம் அந்த அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு அதே அந்த சப்பாத்தி தோசை பூரி மாதிரி அஞ்சருவி பழைய குற்றாலம் புது குற்றாலம் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி புதுசா நம்ம இங்க வந்தது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதோ வண்டி வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அதனால இந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே ஏற ஆரம்பித்தோம். தென்காசிலேருந்து மேலே மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அருமையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஊட்டி மாதிரியே இருக்குது. இப்போ கண்டிப்பாக எனக்கு ஊட்டி போகணுன்னு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது. ஊட்டி அது கோயம்புத்தூர்லேருந்து நம்மளாம் பார்த்தீங்கன்னா தினமும் வாரத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் இருக்கும்போது நாங்கள் போயிடும் ஊட்டி. தினமும் வாரத்துக்கு ஒருக்காங்க, தினமும் வாரத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஊட்டி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த நல்ல ஒரு பள்ளத்தாக்கு, அப்படியே ஒரு ஜம்ப் வெடிச்சேன்னு வச்சுக்குவோம். எப்படி இருக்கும்? ஒரே ஜம்ப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமாங்க, இந்த மாதிரி பாசமாக இருக்கிறதாங்க. பாருங்க. சே, சரிங்க. இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் காரில் ஏறி போக போகிறோம். நாங்கள் 3 காரில் வந்திருக்கோம். நம்ம போயிட்டே இருக்கலாம். நாங்கள் இது முறையும் நாங்கள் வந்த வழி எல்லாமே நான் ஒரு குட்டி பீரோல் போடுறோம். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பீரோல். ஓகே, பாய். என்னடா இது திடீர்னு பீரோல் இருக்கும்போது சாணியை காட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணியில் இருக்குது ஒரு மேட்ரு. சரிங்களா? அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன சாணினா ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து யார் சாணி வச்சிரு? யானை ஏன் இவ்வளோ சாப்பிடுது, ஏன் இவ்வளோ பாத்ரூம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இவ்வளோ சாப்பிட்டாலும் கடைசியில் வந்து அதோட வயிறால் செமிக்க முடியும், ஜீரணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழுக்காடு இருக்கு இல்லையா? அது வந்து 50 விழுக்காடு மட்டும்தான். மிச்சதெல்லாம் சக்கையாகவே வெளியே போயிடும். அதனால அது வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட வந்து 400 கிலோ வரையும் கூட சாப்பிடும். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து போகிற வழியிலேயே அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போய் வண்டி நிறுத்திட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீட்டிலேருந்து எடுத்து வந்தாச்சுங்க. இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி. இப்போ தான் சாப்பிட்றோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து குளிக்க போகலாம். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த அருவியோட சத்தம் கேட்குது. பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம போய் அங்கே அருவியா ஆறா ரெண்டுமே இருக்கா? ஆமாம், அருவி தான். அருவி ஆறு முதல்ல ஆறு, அப்புறமா ஒழுகிறது வந்து அருவி. சரி, பார்ப்போம். எப்படி போய் பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டுட்டு போவோம். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே நடந்துகிட்டு இருக்கோமா? சரி, வெஸ்டர்ன் காட்ஸா இந்த இருக்கா, நல்லா வளர்ந்து பச்சை பசேர்னு. இப்போ வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் குளிக்க போகிறோம். ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் சொன்னாங்க? இது ஒரு 1/2 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆமாம், 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும். நடுங்கிட்டாங்க. ஐயோ, 1/2 கிலோமீட்டர் ஆனால் பரவாயில்ல, நம்மளாம் பாதயாத்திரையே போயிருக்கோம். அதனால நம்மளுக்கு ரொம்ப குக்குவத்தான் பின்னால் வராரு. அந்த இருக்காரு குக்குவத்தான். நான் வச்ச பேர்ல அதுவே இருக்கிற பேரு.
நானும் தம்பியை குளிச்சுட்டு இறங்கிட்டு இருக்கோம். எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. குற்றாலத்தை விட எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா மூச்சே விட முடியல. ஆமா, தள்ளவே இல்லை ஆளுங்க இதுல. நல்லா ஃப்ரீயா குளிக்க முடியுது இதுல. தனியா லேடிஸ்க்கு தனியா பிடிக்கும். ஆமா, கீழே குழந்தைங்களும் குளிக்கிறாங்க. ஆனா நானா குளிக்க மாட்டேன். நான் பெரிய சின்ன பையன் தான். இங்க கீழே இறங்க இல்ல, அடிக்கலாம், தப்பே இல்லை. தண்ணியில முங்கி ஒன்று எடுப்போம் ஒரு ஷாட்டு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் முங்க போகிறேன். முங்கன்னு தெரியல. நான் ரொம்ப பெரிய பையனா இல்லை, நான் ரொம்ப சின்ன பையனான்னு தெரியல. பார்ப்போம். ஓ, அப்படியே போயிரு, உள்ள போ. ஒரு மாறுக்கு ரொம்ப குளிருது தண்ணி. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிருது. ஆனால் மற்றபடி தண்ணி நல்லா தேங்கி இருக்கு குளிக்கிறதுக்கு. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. எங்க அது அருவி பேர் என்ன? கும்ப உருட்டியா? சரியா, அந்த அருவியில் வந்து நம்ம அழகாக குளிச்சுட்டோம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிறது கேரளாவில் தான். இப்போவும் கேரளாவில் தான் இருக்கோம். மலையாளி ஆயிட்டியா? மலையாளி. அவன் சந்தனம் வச்சு மலையாளி ஆயிடும். மலையில தான் நடந்தது. மலையில நடந்ததோட சரி, மலையாளிலாம் கத்துக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ஆமாங்க. பின்னாலெல்லாம் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும்போது நீங்க பார்த்துருக்கணும் இல்லையா வஜரு? எவ்வளோ அற்புதமா இருக்கு. நாங்க மலையாளி இல்லை, இது கேரளா. சரி, நாங்க மலையாளத்துல இருக்கோம். நீங்க மலையாளத்துல ஏன் வாய் குளருது? ஆமாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காணொலியோட நாங்க முடிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம ராஜபாளையத்தில் போயிட்டு மொட்டை வெயில்ல அடுத்து வேற என்ன காணொலி எடுக்க போறோம்னு தெரியல, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, சரி நண்பர்களே, மொத்தத்துல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியை சந்திக்கலாம். அது ஒரு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.